இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா சிக்கன் கட்டர் க்ளீனிங் மிஷினை பற்றி எல்லாமே பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக. 3 கோழிலேருந்து 5 கோழி 10 கோழி 20 கோழி அந்த மாதிரி மிஷின்ஸோட டீட்டெயில் எல்லாமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஃபுல்லாக லேசர் கட்டிங்கு பெயிண்டிங்கோட இதாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நாங்களே எல்லாமே ஓன் மேனுஃபேக்சரிங்க. ஸோ ஷீட்டாக வந்து நம்ம ரா மெட்டீரியல் ஃபினிஷ் குட்ஸ் எல்லாம் பண்ணுறது. இப்போ நம்ம லேசரில் எல்லாமே கட் பண்ணி ரா மெட்டீரியல் எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் குட்ஸாக மாற்றுறதுக்கு ஒவ்வொரு செட்டப் ப்ராசஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அது வந்து லேசர் கட்டிங் முடிச்சு இந்த மாதிரி ஃப்ரேம்லாம் செட் பண்ணி பெல்ட் அடிச்சுட்டு இருக்கோம், பெல்டிங் எல்லாம் போட்டு. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கோழி 10 கோழி எல்லாமே ஃபிட்டிங்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஃபுல் அசம்பிளாக பண்ணும்போது இந்த மாதிரி ஃபினிஷ் குட்ஸாக வந்துடும். இதை நாங்கள் வந்து இந்தியா மட்டும் இல்லைங்க ஆல் ஓவர் இந்தியா எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 பெட் மிஷின். இது வந்து ஃபுல்லாக நாங்கள் லேசர்லேயே கட் பண்ணி எல்லாமே ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இது வந்து வாசல்னு சொல்லுவாங்க. இது வந்து வாசல் அடித்து நாங்கள் எல்லாமே 10 கோழினாலே வாசல் அடித்து. இப்போ நம்ம கிட்ட பார்க்குறீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே லேசரில் கட் பண்ணி பெயிண்டிங் பண்ணது. இந்த ட்ரம் எல்லாமே நாங்களாவே ஓன் மேனுஃபேக்சரிங். இப்போ இந்த போர்டில் வந்து வாசல் அடித்து ஒரு மெட்டீரியல் இருக்குது, வாசல் அடிக்காமல் ஒரு மாடல் இருக்குது. ஸோ இது எதுக்காகனா இந்த வாசல் வந்து ரப்பர் கட்டாகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. இந்த ரப்பர் வந்து ரொம்ப ஹெவி குவாலிட்டியாக தான் நாங்கள் போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் 3 கோழி 5 கோழி 10 கோழி 20 கோழி இந்த எல்லா கெப்பாசிட்டிலையும் ஒரு 10 வெரைட்டி இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வேரியேஷன் மாறும். 3 கோழி மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வெரைட்டி இருக்கும். 3 கோழி வித்து வாஷர் வித்தில் லட்சம் மோட்டர் வரும். 3 கோழி வித்து வாஷர் வித்து ட்ராம்ப் மோட்டர் வரும். இந்த மாதிரி ஒரு செட்டப் கேட்டகரிக்கு. இதே மாதிரி ஃபைபரில் எடுத்துட்டிங்கன்னா ஃபுல் எஸ்எஸ் மாடல் எல்லாம் மோட்டர் 3 பேர்ட் வித்து வாஷர் ரப்பர் அண்ட் ட்ராம்ப் மோட்டர் 3 பேர்ட் வித் வாஷர் அண்ட் லக்ஷ்மி மோட்டர் இது ரப்பர் வெரைட்டி எல்லாமே மாற்றிக்கலாம். 10 கோழி 20 கோழி வரும்போது செட்டப் கேட்டகரி மாறும். 10 கோழிக்கு வந்து கம்பல்சரி வாஷர் எடுத்துருங்க. கீர் பாக்ஸ் மாற்றோடு தான் வரும். ஓகே. ஸோ மோட்டர் வேரியேஷன் மட்டும் நம்ம மாற்றி இது பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே எங்களோட ஓன் வந்து உடன் பேக்கிங்கும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே வரும். ஸோ பேஸ்ட் ஆன் கெப்பாசிட்டி குவாலிட்டி வைஸாக எல்லாமே உங்களுக்கு ப்ரைஸ் எல்லாமே வேரியேஷன் வரும். நாங்கள் கஸ்டமைஸாக பண்ணும்போது உங்களுக்கு தகுந்த மெட்டீரியல் எல்லாமே நாங்கள் ஃபினிஷ் குட்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இங்கே வாரண்டி இருக்கும். பெல்ட்டுக்கும் ரப்பருக்கு வந்து வாரண்டி கிடையாதுங்க. இப்போ இந்த 10 கோழி மெஷின் வந்து எல்லாமே குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி டெஸ்டிங் பார்த்து இப்போ பேக்கிங் ரெடி ஆகி உடன் பேக்கிங் போகிறது இது பண்ணிப்போம். எல்லாமே எக்ஸ்போர்ட் ஆகுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் நாங்கள் எல்லாமே கஸ்டமைஸாக பண்ணுவோம். இது 10 பெட் மெஷின். 10 பெட்டுக்கு 20 பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து 3 கோழி 5 கோழி 10 கோழிக்கு எல்லாமே ஒரே சைடு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். 20 கோழிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்லேயே வந்து அவுட்புட் பண்ணுற மாதிரி கஸ்டமைஸாக பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு கோழியும் நம்ம வந்து ப்ராசஸ் முடிச்சது நம்ம ஒவ்வொரு பொடியாக எடுக்க முடியாது. அதுக்காக வந்து நம்ம ட்ரம்லேயே வந்து டோர் பண்ணியிருக்கோம். 20 பெட். இதுதான் 10 பெட்டுக்கு 20. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பெட் மெஷினுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃப்ரெண்ட் சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 பெட் மெஷின். இதுதான் வந்து அந்த டோர் ஃபிட் பண்ணியிருக்கிறதுக்கான 10 கோழிக்கு 20 கோழிக்கான டிஃப்ரென்ஸு. இதில் வந்து இப்போ 10 பெட்டுக்கு 20 பெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த டோர் தான் டிஃப்ரென்ஸுங்க. 10 பெட்டுக்கு 20 பெட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதான். ஏன்னா நம்ம ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா கைட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த டோர் ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதில் அழகாக வந்து நம்ம சிக்கன்ஸ் எல்லாமே வெளியே எடுத்துக்கலாம். பேக்கிங் முடிச்சு உடன் பேக்கிங் ரெடியாக இருக்குது. இப்போ 5 மெஷின் நாங்கள் ரெடி பண்ணி ஒவ்வொன்றா அப்படியே உடன் பேக் பண்ணி எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகிடுவாங்க. இதுதான் வந்து எங்களோட இந்த லிஸ்ட்டோட அச்சீவ்மெண்ட்டு. தேங்க்யூ.